வணக்கம். நான் பிளெஸ்ஸிங்ஸ் மெட்ரிக் பள்ளியோட முதல்வர் சோஃபியா ரேச்சல். இன்னைக்கு காலையில பள்ளி வாகனங்கள பள்ளிக்குள்ள அனுமதிக்காம, இங்க லோக்கல் கீரப்பாக்கம் ஊர் தலைவர் மக்களோட சேர்ந்து மறியல் பண்ணாங்க. இது சம்மந்தமா காவல் நிலையத்திலிருந்து எனக்கு ஒரு அலைபேசி வந்ததுனால, நான் வேகமா கிளம்பி வந்தேன். என்னால உள்ளேயும் முடியல. அவ்ளோ வாகனமும் வெளிய தான் நின்னுது. பிள்ளைங்கள எல்லாம் இறக்கி, நடத்தி நாங்க பள்ளிக்குள்ள கொண்டு வந்தோம். ஏன்னா, பிள்ளைங்க வண்டியில இருந்தா, பிள்ளைங்களுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்றதுனால கூட்டிட்டு வந்துட்டோம். இதுக்கு பின்னணியில என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். 7ஆம் தேதி சனிக்கிழமை, சண்முகம் அப்படின்ற ஒருத்தர், அவர் வந்து தினக்கூலியில வர்றவரு. இங்க சில வேலைகள செய்துட்டு இருந்தாரு. அப்ப 2 பேரா சேர்ந்து ஒரு கொடைய மேல ஏத்துறாங்க, பரண் மேல. அப்போ அது வழுக்கி விழுந்து தலையில ஒரு காயம் ஏற்படுது. அப்போ பள்ளி மருத்துவர் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த காயத்த பார்த்துட்டு, அவருக்கு எந்த அபாய குறியீடுகள் இல்ல அப்படின்றதுனால, அவர வந்து மருத்துவமனைக்கு கூட்டிட்டு சொல்றாங்க. மருத்துவமனைக்கு நாங்க பள்ளி வாகனத்துல அவர கூட்டிட்டு போறோம். 4 சக்கர வாகனத்துல கூட்டிட்டு போறோம். அங்கேயும் காயம் ஆழமா இல்ல, அவருக்கு எந்த குறியீடுகளும் இல்ல அப்படின்றதுனால தையல் போட்டு, நாளைக்கு வந்து நீங்க கட்ட பிரிச்சு மாத்திக்கிங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அங்கேருந்து அவர திரும்பியும் நாங்க பள்ளிக்கு கூட்டிட்டு வரோம். வீட்ல விட்டுறோம்ன்னு சொன்னதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரு. நான் நாளைக்கு வேலைக்கு வரணும். என்னுடைய பைக் வந்து ஸ்கூல்ல இருக்குது. நான் வந்து எடுத்துட்டு போறேன்னு அவராவே வந்து திரும்பியும் அந்த வாகனத்த எடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போன இடத்துல அவருக்கு கொஞ்சம் உடம்பு அசதியா இருந்ததுனால, திரும்பியும் அவரு அந்த மருத்துவமனைக்கு போறாரு. அங்க மயக்கம் அடையிறாரு. அங்க இருந்தவங்க அவருடைய மனைவிக்கு தகவல் குடுக்குறாங்க. அவர செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அங்க அவர் இறந்துட்டார் அப்படின்றாங்க. இதுதான் நடந்தது. இது எங்களுக்கு எந்த விதத்திலயும் சொல்லப்படல. எங்களுக்கு கம்யூனிகேட் ஆகல. எங்ககிட்ட அவருடைய இறப்பு செய்தி வரல. அன்னைக்கு 6:30க்கு போல காவல் நிலையத்திலேருந்து 2 பேர் வந்தாங்க. அவங்களுக்கு நாங்க எல்லா விவரத்தையும் சொல்லிட்டோம். சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்தாங்க. அது ஒரு விபத்து அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஊர் தலைவரும் சில பொதுமக்களும் வராங்க. 10,00,000 ரூபாய் நீங்க வந்து காம்பன்சேஷன் குடுங்க அப்படின்றாங்க. அப்ப 10,00,000 ஒரு நிர்வாகத்திலேருந்து குடுக்க முடியாது. இது வந்து சுயநிதி பள்ளி. அதனால குடுக்க முடியாது. இது வந்து பிள்ளைங்ககிட்ட இருந்து நாங்க வாங்கி, பிள்ளைங்களுக்கு நாங்க கல்வி குடுக்குற ஒரு நிறுவனம். அதனால நாங்க குடுக்க முடியாது. இருந்தாலும் மனிதாபிமான அடிப்படையில நாங்க வந்து லாயர கன்சல்ட் பண்ணிட்டு செய்றோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டோம். திரும்பியும் மத்தியானம் வராங்க. மத்தியானம் வந்தவங்ககிட்ட எங்களுடைய ஹெட் மாஸ்டர் வந்து நாங்க ரூ. 1,00,000 தர்றோம். எங்களால அவ்வளோதான் குடுக்க முடியும்னு சொல்லி அனுப்புறாங்க. போயிடுறாங்க. அவருடைய இறுதி சடங்குகள் எல்லாம் முடியுது. அதுக்கப்புறம் நேத்து திங்கட்கிழமை காவல் நிலையத்துக்கு நாங்க போறோம். ஏன்னா இந்த பிரச்சனைய முடிச்சிடணும் அப்படின்றதுனால, தெளிவா அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் குடுக்குற மாதிரி நாங்க எல்லாத்தையுமே தட்டச்சு செஞ்சு கொண்டு போறோம். ரூ. 1,00,000க்கான காசோலையும் கொண்டு போறோம். ஆனா, அங்க காவல் நிலையத்தில வச்சு திரும்பியும் அவங்க வந்து ரூ. 10,00,000 எங்ககிட்ட டிமாண்ட் பண்ணாங்க. தலைவர் எப்ப வந்தாலுமே ஒரே ஒரு வார்த்தை, "இந்த பள்ளிக்கூடத்துக்கு போனா எனக்கு சேர் போடல, எனக்கு டீ குடுக்கல, இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு டிஸ்கவுண்ட் குடுக்கல" அப்படின்னு எங்க மேல ஒரு புகார அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த மனச திரும்பி அந்த காழ்ப்புணர்ச்சியினால இவரு என்ன யோசிச்சாருன்னு தெரியல. திரும்பியும் அங்க பேச்சுவார்த்தை முடியல அப்படின்றதுனால நாங்க பள்ளிக்கு வந்துடுறோம். சாயங்காலம் வீட்டுக்கு போயிடுறோம். எந்த தகவலும் இல்ல. இன்னைக்கு காலையில 8:15 கிட்டத்தட்ட பள்ளி வாகனங்கள் பள்ளிக்குள்ள வர்ற சமயமா பார்த்து, அவருடைய வண்டிய எங்க வாகனத்துக்கு முன்னாடி குறுக்க நிப்பாட்டி, எந்த வாகனமும் உள்ள போக்கூடாதுன்னு கலாட்டா பண்ணாரு. நான் அங்க தான் இருந்தேன். என்னால அதிக நேரம் நிக்க முடியாது. அதனால நான் அங்க ஒரு நாற்காலி போட்டு உட்கார்ந்திருந்தேன். அதுக்கும் சில விமர்சனங்கள் வந்துச்சு. எங்க பிள்ளைங்கள எல்லாத்தையும் நான் பத்திரமா உள்ள கொண்டு வந்த பிறகு தான் நாங்க உள்ள வந்தோம். ஏன்னா, இருக்கிற பிள்ளைங்கள் எல்லாமே எங்களுடைய பாதுகாப்புல வந்துடுறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்த பிறகு. அதனால பெற்றோர்கள் பயப்பட வேண்டாம். பிள்ளைங்க பத்திரமா இருக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் பல வரும். சில சமயம் பள்ளியிலயும் சில தவறுகள் நடக்கும். எங்க தரப்புல தவறு நடக்காதுன்னு இல்ல. சில தவறுகள் நடக்கும். உண்மையா தவறுனா நாங்க மன்னிப்பு கேட்போம். ஆனா விபத்த
ஒரு ஆதாயமாக பயன்படுத்தும் போது எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. 2 நாள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். இது 3வது நாள் அவங்க தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியை பயன்படுத்தி எங்கள் பள்ளி பிள்ளைகளை அவங்க காலையில் தொந்தரவு படுத்தியிருக்காங்க. ஒரு யூகேஜி குழந்தை லஞ்ச் பேக்கையும் தூக்கிட்டு சொல்லிட்டே போகுது, என்னால் இந்த பையை தூக்கிட்டு நடக்கவே முடியலன்னு. அப்புறம் ஒரு கண்டக்டர் அங்கே இருந்தார். அவரை கூப்பிட்டு, இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் உள்ளே விடுங்க சார் அப்படின்ட்டு அனுப்பி வச்சேன். இது மாதிரி என் கண்ணில் பட்டதெல்லாம் அனுப்பினேன். எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதனால பெற்றோர்கள் எங்களை தவறாக நினைக்க வேண்டாம். இதுதான் நடந்தது.